ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் நேச்சுரல் பியூட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹேர் பேக் ஹேரை நல்ல கருகருன்னும் அடர்த்தியாகவும் நல்ல ஷைனிங்காக வச்சுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலையும் நிறுத்துறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவையோ அதை வச்சு தான் இன்றைக்கான ஹேர் பேக் பார்க்க போகிறோம். ஸோ நான் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குக்குடு ரைஸ், அதாவது நல்லா வேக வச்ச அரிசியை தான் நான் எடுத்திருக்கேன். சாதம் நீங்கள் உப்பு போடாமல் சாதமாக இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ அரிசி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அரிசி கழுவுன தண்ணி, சாதம் வடித்த தண்ணி, இது எல்லாமே உப்பு மட்டும் சேர்க்காமல் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். இது ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் அண்டு அரிசியெல்லாம் ஊற வச்சு அந்த ஒரு தண்ணியெல்லாம் பார்த்திங்கனாவே நம்ம ஹேருக்கு இன்னுமே ரொம்ப நல்லது. ஸோ சாதம் வடித்த தண்ணியை ஷாம்புவில் டைலூட் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் உள்ள அமினோ ஆசிட் நம்ம ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் ஹேரோட ஒரிஜினாலிட்டி, அதாவது பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணி நம்ம ஹேர் நேச்சுரலாக என்ன டெக்ஸ்சரில் இருக்கோ, பளபளப்பாக நல்லா ஷைனிங்காக எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ரைஸ் அண்டு சாதம் வடித்த தண்ணி, அரிசி கழுவுன தண்ணி எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன எடுத்துருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா எக் ஒயிட்டு தான். ஸோ எக் ஒயிட்டில் ப்ரோட்டீன் அதிக அளவில் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது நம்ம ஹேரவே நல்லா ஸ்ட்ராங்காக வளர வைக்கிறதுக்கு, ரீக்ரோத் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எக்ஸஸ் ஆயிலாக இருக்கிறவங்க, ஸ்கேல்ப் டைப் உள்ளவங்களுக்கு இந்த ஹேர் பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எக்கு ரொம்ப எக்ஸஸ் ஆயில் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணி நம்ம ஹேரை நல்லாவே டெக்ஸ்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக் ஒயிட் எடுத்துக்கோங்க. உங்கள் ஹேருக்கு எவ்வளோ தேவையோ, நல்ல லென்த்தான முடியாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப கம்மியான முடியாக இருந்தால் ஒரு 2 எக் ஒயிட் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக கூட எடுத்துக்கலாம், பட் கொஞ்சம் எக்கோட அந்த மஞ்சக்கரு கொஞ்சம் ஸ்மெல்லியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் விளக்கெண்ணெய், அதாவது கேஸ்டர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். கேஸ்டர் ஆயில் நம்ம ஹேரை நல்ல திக்காகவும் அடர்த்தியாக கருமையாக வளர வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஸோ அண்டு இப்போ ரொம்பவே சம்மர் டைமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கோங்க. ஹேர் வெளியில் போய் வெயிலில் போயிட்டு செம்பட்டை ஆகிறது இதெல்லாம் இருந்து நம்ம ஹேரை பாதுகாத்து கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறையவே ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இது நம்மளோட ஹேரோட ஒரிஜினல் டெக்ஸ்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த கேஸ்டர் ஆயில் யூஸ் ஆகும். ஸோ இது மூணையுமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரியே உப்பு இல்லாத குக்குடு ரைஸாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சரில் எடுத்துக்கோங்க. பார்க்கவே எவ்வளோ க்ரீமியாக ஷைனிங்காக இருக்கோ, அதே போல் உங்கள் ஹேருமே வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே ஒரு ஷைன் அண்டு பிளாக்காக நல்லா தெரியும். ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த ஹேர் வாஷ்க்கு அப்புறம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸஸ் ஆயில் ஸ்கேல்பாக இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே செம்பட்டை சம்மர்னால் எவ்வளோ பிரேக்கேஜ் ஆகி ஹேர் ஃபால் ஆகியிருந்தாலுமே கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்த் இஷ்யூ, தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்க கண்டிப்பாக விளக்கெண்ணெய் தேய்ச்சி வாரத்தில் ஒரு 3 நாள் கண்டிப்பாக குளிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகும், ஹேர் ஃபால் ப்ராப்ளம். ஸோ விளக்கெண்ணெய் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஹேர் ரூட்டில் இருந்து எண்டு வரைக்கும் ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ்லேயே உங்கள் ஹேர் நல்லா திக் அண்ட் ஷைனாகவும் நல்லா அடர்த்தியாகவும் தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.